அப்ப இந்த ஒரு சுவாசம்னா ஒரு சுவாசம் எல்லா சுவாசத்தையும் ஒருங்கிணைத்திடும், அது ஈர்த்திடும். அப்ப ஒரு குரு வந்து எல்லாரையும் ஈர்க்க முடியும், எல்லாரையும் அரவணைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வடிவம் தான் தலைவர் அப்படின்னு அழைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சுவாசத்துக்கெல்லாம் தலைவராக, சுவாசத்துக்கெல்லாம் ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து அதை ஒருங்கிணைக்கக்கூடியவரா இருக்கிறவர் தான் உணர்வற்றவர் அப்படின்னு சொல்றது. என்னோட முகம், என் உடல் இருக்கு, என் உடலை வந்து மொத்தமா கையகப்படுத்தி இருக்கிறது காற்று கையகப்படுத்தியிருக்கு. ஒரு தோளா, ஒரு சதையா, கையா, காலா நான் நடக்கிறத வச்சு நீங்க வந்து ஐடியா பண்ணி நான் மனிதன்னு சொல்றீங்க. ஆனா முழு தன்மைக்குள்ளேயும் ஒரு காற்று தான் எனக்குள்ள வந்து அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு நாகத்திலிருந்து, நாகத்தோடைய விஷத்திலிருந்து தான் ஒரு சக்தியை பெறுகிறான். ஒரு நாகத்தோடைய விஷத்திலிருந்து தான் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்துகிறான். நாகத்தோடைய தியாகத்தால தான் மனித குலம் வாழ்கிறது, மனித இனம் இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு ஞானியர் பாதாள லோகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட காற்றை தன்வசப்படுத்துறான். அடுத்தது இதய பகுதியில் இருக்கிற மனித தன்மை கொண்ட காற்றை வசப்படுத்துறான். அடுத்தது ஆகாய தன்மை கொண்ட காற்று வந்து தலை உச்சியில் இருக்கு. முழுமையா ரெண்டு கலையையும் கொண்டு ஒன்று சேர்த்து ஒரு ரசம் இதுதான் ரசவாதம், இதுதான் காய கல்பம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் இதை ரெண்டையும் உச்சி தலையில கொண்டு போய் ஒருத்தர் இணைக்கும் போது அவர் ஒரு ரசத்தை அருந்துகிறார். பறக்கும் தன்மை கிடைக்குது. இந்த கூடு விட்டு கூடு பாய்வது பரகாயுத யோகம். கால் வந்து பூமியில பட்டாலும் அது இதை மிதப்பது போல் காலுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. இப்போ ஒரு சன்னியாச பரம்பரைகள் தோற்றி வைக்கிறதுக்கும் ஒரு இல்லற விஷயம் தோற்றி வைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, சந்நியாசமும் ஒரு இல்லறமும் சமமாக இருக்கப்பட வேண்டும். நீ வந்து ஒரு குருவாக இருக்கிறவன் இல்லறத்தானுக்கு இல்லற மாதிரி தீட்சையும், சன்னியாசத்திற்கு உள்ளவனுக்கு சன்னியாசித்தி மாதிரி தீட்சையும் கொடுக்கணும். அப்ப ரெண்டு வடிவத்திலையும் நீ தேர்ந்தவனாக இருக்கணும், இல்லை நீ வளர்ந்தவனாக இருக்கணும். தியானம் பண்ணி 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 உடம்பு சூடாக்கி ஒரு நாள் செத்து போயிடலாம். சமாதிங்கிறதெல்லாம் அது இயல்பாக அது கிடைக்கணும், அது நடக்கப்படணும். ஆனா அங்க சொல்றான், மனம் நாசமானா மட்டும்தான் உண்மையான குருன்னா என்னன்னே அப்பதான் தெரியுங்கிறான். இந்த உணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்றது வந்து ஒருத்தருக்கு வந்து உணர்வற்ற நிலை வந்து எப்படி பரிமாற்றமா நடக்குது, அவருக்குள்ள என்ன மாதிரி மாற்றம், அந்த உணர்வற்ற நிலைங்கிறது என்ன வடிவத்தில் இருக்கு, என்ன மாதிரி செயல்படுது அப்படின்னா, அந்த இரு சுவாசமா மாறப்பட்டு இரு சுவாசமா தனித்தனியா இருந்து அந்த இரு சுவாசமும் ஒரு சுவாசமா மாறி அவர் மொத்தமா அவருடைய அந்த இருப்புல இருந்து அவர் விடுபட்டு வேற ஒரு வடிவத்துக்கு மாறுறது, அது உணர்வற்ற நிலையா இருக்கு. அதை மொத்தமா சொல்லணும்னா, அவருடைய குண்டலினி சக்தியிலிருந்து அவர் விடுபட்டு சந்திரக்கலை சூரியக்கலையா இல்லாம ஒரே சுவாசமா ஒரு சுவாசம்னா ஒரு காற்று பல காற்றுகளை ஈர்த்து வைத்துக்கிறது. இப்ப தனித்தனியா நமக்குள்ள தசவாயுக்கள்ல இருக்கிற இத்தனை காற்றுகள், சந்திரன் சூரியன் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. அப்ப இந்த ஒரு சுவாசம்னா ஒரு சுவாசம் எல்லா சுவாசத்தையும் ஒருங்கிணைத்திடும், அது ஈர்த்திடும். அப்ப ஒரு குரு வந்து எல்லாரையும் ஈர்க்க முடியும், எல்லாரையும் அரவணைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வடிவம் தான். இப்ப இரு சுவாசமா இருக்கிறவங்க கிளைகளா செயல்படுவாங்கங்கிறாங்க, ஒரு கூட்டங்களா செயல்படுவாங்க. ஒரு 10,000 பேர்த்துக்கு 1,00,000 பேர்த்துக்கு 1 கோடி பேருக்கு தலைவனா இருப்பாங்க, குருவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சுவாசம் அந்த உணர்வற்றவர் அப்படிங்கிறவர் என்னன்னா, ஒரு பெரும் இந்த உலகத்துல இருக்கிற எங்க தியானம்னு நடந்தா, எங்க சுவாசம் நடந்தா கூட அந்த சுவாசத்தை ஒருங்கிணைக்கிற பணிக்குரியவர் அந்த தலைவர். அப்ப தியானம் என்று மேற்கொண்டாலோ இல்ல தியானம் மேற்கொள்ளாமையோ ஒரு தனி மனிதன் சுவாசத்தை சுவாசித்தாலோ அங்க அந்த சுவாசத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவருக்கு பேர் தான் அந்த உணர்வற்றவர். அந்த உணர்வற்றவர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா ஒரு 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 பலூனுக்குள்ள இருக்கிறது எந்த காற்றுன்னு தெரியாது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள இருக்கிறதுல பல்வேறுபட்ட விதமான காற்றுகளை நீங்க தனியா பிரிச்சு
தசவாயுக்கள் இருக்கிறதுல எல்லா விதமான தனஞ்சயன்லேருந்து எல்லா காற்றுகளையும் நீங்கள் பேர் அடிக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது அந்த உணர்வற்றவருங்கிறதுக்கு ஒரே காற்றாக தான் இருப்பார். பல்வேறுபட்ட கலர்ஸ், பல்வேறுபட்ட நிறங்களையும் உள்ளடக்கியவராக இருப்பார். அப்போ அவர் என்னன்னா ஒரு காற்றையே உடல் முழுக்க வாகித்து வைக்கிற அளவுக்கு ஒரு செயல் வடிவமாக அவர் மாற்றிக்கிறார். அப்போ அவருக்கு அந்த உச்சியில போய் அவ்வளோ பெரிய அனுபவத்தை அவர் பெறுகிறார். அப்போ ஒட்டுமொத்தமான அந்த குண்டலினி சக்தி எல்லா வடிவத்திலிருந்தும் விடுபட்டவராக மாறி அந்த ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர், தலைவர் அப்படின்னு அழைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சுவாசத்துக்கெல்லாம் தலைவராக, சுவாசத்துக்கெல்லாம் ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து அதை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் உணர்வற்றவர் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு சுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ஒரு சுவாசம் ஓடுமா அப்படின்னு கேட்டா அப்போ அது பொருள் அல்ல. ஒரு சுவாசத்துக்குள் எல்லா சுவாசமும் அடக்கம். அப்போ ஒரு சுவாசம், ஒரு சந்திரன் சூரியன் தனியா பிரிக்காம சந்திரனுக்குள்ளே சூரியன், சூரியனுக்குள்ளே சந்திரன், இந்த தசவாயுக்கள் இருக்கிற எல்லா காற்றையும் ஒருங்கிணைத்து அவர் ஒரு காற்றாக வாகித்து உடல் முழுக்க ஒரு காற்றை பரப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல தன்மையை பரப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல செயல் வடிவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி உருவாக்குறவருக்கு பேர் என்னன்னா உணர்வற்று இருக்கிறார். அங்க என்னன்னா அந்த உணர்வும் அந்த தன்மைக்குள்ள இருக்கும்போது தனியா பிரிஞ்சு செயல்படுறாரு. அப்போ ஒரு கலையும் தனித்தனியாக வேலை செய்து, ஒவ்வொரு இடமும் தனியாக வேலை செய்து, ஒவ்வொரு சுவாசமும் தனியாக வேலை செய்யும் போது அவர் அந்த உணர்வற்றதை சொல்ல முடியலை அவரால். அவர் வெவ்வேறு வடிவம் கொண்ட மகான்கள், வெவ்வேறு கேட்டகரியில் இருக்கிற பெயர்களை சொல்றாரு. அந்த மகான்கள், சித்தர்கள், யோகிகள், குரு இதெல்லாம் விடுபட்டு உணர்வற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்வற்றனா ஒன்றா இருக்கிறேன், ஒன்றே குலம் ஒன்றே தேவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அழைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு சுவாசத்துல அந்த உணர்வற்று போனவருக்கு இதுதான் அடையாளமா இருக்கு. அவருக்கு ஜாதி, மதம், மொழி, நாடு, இனம் எந்த பாகுபாடும் இல்லாம இரு சுவாசமாக சுவாசித்து கொண்டிருக்கிற தியானம் பண்ணுகிற மாணவர்களும் சரி, தியானம் பண்ணாத பப்ளிக் மக்களும் சரி, இவர்களுக்குள்ள அந்த சுவாசத்தை ஒரு சுவாசமாக ஒரே வடிவமாக இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவர் உருவாக்குறார். ஒரு பலூன்ல அவருடைய காற்று அடைச்சா அந்த காற்று பல்வேறுபட்ட கலக்கப்பட்ட காற்றா இல்லாம ஒரு காற்றாக இருக்கும்ல. இப்ப நம்ம உடல்ல ஒரு காற்றாக இல்லை. அதுதான் நீங்க இங்க பார்க்கணும். ஒரு நாள் சந்திரன் கலை வாகித்து சந்திரன் தன்மையிலே இருக்கிறோம், ஒரு நாள் சூரிய தன்மையிலே இருக்கிறோம். கீழே தசவாய்க்கள் இருக்கிற பல்வேறுபட்ட காற்றுகள் வெவ்வேறு வடிவத்துக்குள்ள பண்ணுது. அப்ப நம்ம வெவ்வேறு தன்மைகள் கொண்ட ஒரு செயல் வடிவத்துக்குரிய ஆளாதான் ஒரு தியானம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவனும் இருக்கிறான். அப்ப இந்த அனுபவத்தை பெறும்போது ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் பிரிந்திருந்தது, 33 மாநிலத்துக்கு மேல இருக்கிற மாநிலத்தை ஒருங்கிணைத்து ஒரு ஜனநாயகம்னு உருவாக்கி ஒரு தேசம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒருங்கிணைத்து ஒரு காற்றுக்கே ஒருத்தர் தலைவரா இருக்கிறாரு. அவர் உடலே காற்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த உணர்வற்றவர். இதுதான் அவருடைய பொருள். உணர்வற்றவர் அப்படிங்கிறது மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, அந்த உடலும் அற்றவர்னா உடல் காற்றாக இருக்கும்போது என் உடல்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட உடல் இருக்குங்க, நீங்க நல்லா பாக்குறீங்க, முடி, என்னோட முகம், என் உடல் இருக்கு. என் உடலை மொத்தமா கையகப்படுத்தி இருக்கிறது காற்று கையகப்படுத்தியிருக்கு. ஒரு தோளா, ஒரு சதையா, கையா, காலா நான் நடக்கிறத வச்சு நீங்க ஐடியா பண்ணி நான் மனிதன்னு சொல்றீங்க. ஆனா முழு தன்மைக்குள்ளேயும் ஒரு காற்று தான் எனக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு காற்றாகவே நான் இருந்து வாகித்து ஒரு பணி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோடைய நம்பகத்தன்மையான ஒரு செயல், ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப இது அவர் அடைந்திருக்கிற அனுபவம், அவர் பெற்றிருக்கிற செயல், அவருக்குள்ள இருக்கிற வடிவம், அந்த வடிவத்தை அவர் சொல்றாரு. அப்ப நான் மனம் அங்கு இல்லை, மனதை எரிக்கப்பட்டுருச்சு. அப்ப இரு காற்றும் இணையும் போது எனக்கு இணைக்கிற தருணம் வரும்போது மனதிலிருந்து நான் விடுபடுறேன். அப்போ நான் மனதிலிருந்து விடுபட்டவன் அடுத்தது இரு காற்றும் இணைந்து நான் கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கு ஒவ்வொரு சாதகனுக்கும் அவனுடைய கால சூழல்களை பொறுத்து சில பேர் 1 நாள் 2 நாள் 3 நாள் காத்திருக்கணும், சில பேர் பல ஆண்டுகள் கூட காத்திருக்கணும். எப்போ நான் சொல்கிறேன், ஆரம்ப நிலையை சொல்லலை, ஃபைனல் நிலையில் இரு சுவாசத்தை இணைத்ததுக்கு அப்புறம் அந்த இரு சுவாசத்திலையும் இணைந்து ரெண்டையும் விடுபடுறது இருக்குல்ல, அதான் எரித்தல் அப்படிம்பாங்க. எரித்தல்னா அங்கே இருக்கிற இடமே இல்லாமல் போகிறது. இந்த குண்டலினி சக்திங்கிறது மிகப்பெரிய தியாகத்துக்குரியது. ஒரு நாகத்தால் தான்
ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு நாகத்திலிருந்து, நாகத்தோடைய விஷத்திலிருந்து தான் ஒரு சக்தியை பெறுகிறான். ஒரு நாகத்தோடைய விஷத்திலிருந்து தான் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்துகிறான். நாகத்தோடைய தியாகத்தால தான் மனித குலம் வாழ்கிறது, மனித இனம் இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இங்க உலகத்துல பிறந்த எல்லாருமே நீங்க இந்த ஒரு இதயத்துக்கு கீழே வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு மார்க் பண்ணீங்கன்னா, தொப்புள்லேருந்து மேலே வச்சு மார்க் பண்ணீங்கன்னா இடுப்பு வரைக்கும் நாகத்தோட தன்மையில இது வேலை செஞ்சாதான் நீ ஞானி, மனிதன்லேருந்து விடுபட்ட வேற சக்தி வாய்ந்தவனா நீ மாற முடியும். அந்த வடிவம் மாறணும். இப்ப கீழே இருக்கிறது அதுதான் முக்கியமானது. அந்த தசவாய்க்கள்னு சொல்றது எல்லாமே பாம்போட விஷத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இடுப்பு பகுதி மாறப்பட்டாதான் உனக்கு எங்க மனித தன்மை இருக்குன்னா இதய பகுதி. அப்ப கழுத்துக்கு கீழே இந்த சென்டர் பாயிண்ட்ல இதய பகுதியிலிருந்து இது மனித தன்மை. அப்ப அந்த மனிதனாக பிறந்தப்பட்டவனுக்கு இங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா சாமியார்களும் மகான்களும் குருங்களும் சொல்வது, கருத்துக்கள் பேசுவதெல்லாம் அந்த மனிதனாக இருந்து பேசல. இந்த தசவாய்க்கள்ல கீழே இருக்கிற இடுப்புல இருந்து குண்டலினி சக்தி விழித்ததுக்கு அப்புறம், கீழே இருக்கிற இடுப்பு மண்டலத்திலிருந்து மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம், அங்க தொப்புள் கொடியில இருக்கிற அந்த இடம், அந்த தொப்புள் இருக்கிற சக்கரங்கள் அந்த பகுதி விழிப்படைந்ததுக்கு அப்புறம், சிறுநீர் வாசல் மலவாசல்ல சரியான ஒரு பணி நடந்ததுக்கு அப்புறம் அவனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக வேற விதமாக இருந்து ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வீக நடமாட்டம், ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வீக அலைவரிசை, ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வீக சிந்தனை, ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வீகமான எண்ணங்களும் கிளர்ச்சிகளும் மாற்றங்களும் செயல்பாடுகளும் ஒரு முற்றிலுமாக மனிதன் கதை சொல்லி இன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஆசைக்கு அனுபவிக்க வந்த மனிதன் வேற வடிவத்துக்கு மாறப்படுவது இதற்கு இதுதான் காரணம். இதுதான் பாதாள லோகம்னு இந்த லோகத்தை பிரிச்சாங்க. அப்போ ஒரு ஞானியர் பாதாள லோகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட காற்றை தன்வசப்படுத்துறான். அடுத்தது இதய பகுதியில் இருக்கிற மனித தன்மை கொண்ட காற்றை வசப்படுத்துறான். அடுத்தது ஆகாய தன்மை கொண்ட காற்று தலை உச்சியில இருக்கு, அதையும் வசப்படுத்தினானா அவன் என்ன செய்யறானா உணர்வற்று போறான். இது 3 தன்மை கொண்ட 3 ஜங்ஷனா பிரிஞ்சிருக்கு. அப்ப இந்த 2 ஜங்ஷன் கீழே பாதாள லோகமும் இங்க மேல இருக்கிற இந்த இதய பகுதியில் இருக்கிற இந்த லோகமும் பூலோகமும், பாதாள லோகம் பூலோகம் மேலோகம் மூணையும் உள்ளடக்கி 3ஐயும் கனெக்ட்ல தான் பூமியோட தன்மை, பூமியோட சுழற்சி இருக்கு. அப்ப பூமியோட லேயர்ல நீங்க ஆன்லைன்ல போய் எந்த எடுத்து படிச்சாலும் 3 லேயர்ல பிரிச்சு தான் பூமியையே நம்ம விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதாள லோகத்தையும் பூலோகத்தையும் மேலோகத்தையும். அப்ப மேலோகத்துக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்களும் பல்வேறுபட்ட தன்மைகளும் இருக்கு. அங்க உள்ள இருக்கிற அந்த பருவ மாற்றங்கிறது வேற, இந்த பூலோகத்திலையும் இந்த பாதாள லோகத்துல இருக்கிற பருவ மாற்றங்கள் வேற. அப்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு மனிதன் அசாத்தியமான செயலோ அமானுஷியமான செயலோ அதிசயங்களை செய்யக்கூடியது இடுப்புல தான் தோன்றப்படுகிறது. அப்ப இடுப்புல இருந்து அந்த முதுகு தண்டு வடத்திலிருந்து அந்த தொப்புள்லேருந்து நேரடியாக இருக்கக்கூடிய சக்கரன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, இதெல்லாம் ஒரு மாற்றமாகவும் ஒரு இறை சிந்தனை ஒருத்தருக்குள்ள பிறக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாகக்குலம், இந்த நாகத்தோட தன்மை, இந்த பதஞ்சலியோட யோக சூத்திரம், பதஞ்சலியோட முழுக்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ், பதஞ்சலிங்கிற அந்த யோக சூத்திரத்துக்குள்ளேருந்து இருக்கிற அவங்களுடைய அந்த செயல்பாடுகள்ல தான் இது நடக்கப்படுதுங்கிறாங்க. அப்ப அதுக்குள்ளேயே இதயத்தை தாண்டி கழுத்துக்குள்ள போய் ஒரு பெரிய வேலை செஞ்சவருக்கு மேல போகும்போது அங்க என்ன செய்யுதுன்னா ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் நடக்குதுன்னா, இந்த சந்திரகளையும் சூரியக்களையும் இணைத்தவர் 6 வாசலுக்குள்ள குண்டலினி சக்தியா தீவிரமா இருந்து செயல்படுறாரு. 6 வாசலுக்கு மேல போனா இந்த ராமலிங்க சுவாமிகள் எப்படி 7வது திரையை விளக்கன்னா ஒரு ஜோதி தெரியும்னு சொன்னாரோ, 6க்குள்ள குண்டலினி சக்தி இருந்துட்டு 7வதுக்கு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த சந்திரக்கலை சூரியக்கலையால அந்த குண்டலினி சக்தி என்பது அது தன்னையே அங்க மறைத்து கொள்றதை எரித்து கொண்டு உருக்கி, நீங்க சொன்னாங்கல்ல இந்த நாகத்தை வச்சு பால் கடல்ல கடைந்து அமிர்தம் எடுத்தாங்கன்னு, அந்த மாதிரி பால் கடல்ல நாகத்தை கடையும் போது நாகமே தன்னுடைய உடலை விட்டு விடுது. தன்னுடைய உடலையே அங்க என்ன பண்ணுது, அமிர்தமாக மாற்றி அதுக்குள்ள இருந்து எப்படி ஒரு பிரபஞ்சத்தோடைய அந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டில்னஸும் வெப்பமும் கலந்த ஒரு விதமான ஒரு ரசம் மாதிரி ஒரு தலையிலிருந்து ஒருத்தனுக்கு கீழே உடல் முழுக்க பரவப்படுது. அவனுடைய உச்சிக்குழியிலிருந்து என்ன பரவப்படுது, ஒரு ரசம் மாதிரி. இதுதான் அமிர்தம்ங்கிறாங்க. இது ஆரம்ப நிலையில சொற்ற அமிர்தங்கிறது வேற. முழுமையா 2 கலையையும் கொண்டு ஒண்ணு சேர்த்து ஒரு ரசம் இதுதான் ரசவாதம்
இதுதான் காயக்கல்பம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும், இதை ரெண்டையும் உச்சி தலையில கொண்டு போய் ஒருத்தர் இணைக்கும் போது அவர் ஒரு ரசத்தை அருந்துகிறார். அவர் ஒரு ரசத்தை அருந்தும் போது அவர் உடல் வந்து காயகல்ப தேகமாக மாறுது. அப்ப காயகல்ப தேகம் அப்படிங்கிறதுக்கும் அந்த ரசங்கிறதுக்கு என்னன்னா, அந்த ரசத்தை அவர் அருந்தும் போது அவர் உடல் முழுக்க ஒரு சில்னஸும் ஒரு வெப்பமும் கலந்த ஒரு தன்மையில அந்த உடல் வந்து என்ன பண்ணுது, அந்த லகிமா மகிமா மாதிரி ஒரு லேசாக காற்று வடிவத்துக்கு உடல் வந்து மாறுது. அப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 10 நாள் அந்த தன்மையில் அந்த உடல் பதப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த ரசத்திலிருந்து அது முழுவதும் காற்றாக மாறுது. அப்ப காற்று வடிவமாக மாறி அது ஒரே தன்மையில சந்திரன் சூரியன் என்ற காற்றாக இல்லாம ஒரே லயத்துக்குள்ள இருக்கக்கூடிய காற்றாக லயத்து வாழ்து. அப்ப ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஒரு உயர்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஞானி இருக்கிறாருன்னா அவருடைய அலைவரிசையும் அவருடைய நம்மளை ஈர்த்து கொள்றது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வாகித்து இருக்கிற ஒரு காற்றோட செயல் தான் மிக தீவிரமானது. அப்ப பிரிந்து செயல்படுவது என்பது ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, சேர்ந்து செயல்படுவது ஒரு தலைவனாக இருக்கிறாங்க. அப்ப சேர்ந்தே இருப்பது அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற வாய்ப்புகளை உருவாக்க வந்திருக்கிறேன் இந்த காலகட்டத்துல. 1. 2வது எல்லாத்தையும் அரவணைக்க வந்திருக்கிறேன். 2. 3வது என்னன்னா, அரவணைக்க முடியல, அவங்க அந்த அரவணைப்புக்குள்ள வரலன்னா அவங்களே எனக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்குவேங்கிற, இந்த காற்றோட இணைத்துக் கொள்வேன், அவங்கள தனியா விட மாட்டேன். இதுதான் வீடு பேறு அடைவதுங்கிறது. அப்ப உன்னை வந்து இப்படியே நீ தியானம் பண்ணி கர்ம வினையில இன்னொரு பிறப்புன்னு உன்னை நெக்ஸ்ட் பிறப்புக்கு விடாம உனக்கு என்ன பண்ணுவேன்னா வைகுண்ட மோட்சம் கொடுத்து உன்னை அந்த காற்றோட நான் இணைச்சுக்குவேன் அப்படிங்கிறதா இதோடைய வடிவமாக. இந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவானவங்க அந்த மாதிரி ஒரு குண்டலினி சக்திங்கிற அந்த செயலே 6 கடந்தனதுக்கு அப்புறம் அந்த 2 கலையும் இணைந்து சுழுமுனையில 2மே ஒன்றும் இல்லாம போயிடுது. அப்பதான் அந்த உணர்வற்ற தன்மையும் ஒரு சுவாசமும் எல்லா இடங்களும் சுவாசமாக வாகிக்கிற ஒரு வாய்ப்பும், அந்த ரசத்தை அருந்துகிற ஒரு வாய்ப்பும், அதுக்கு பேர் அந்த ரசம்னு இங்க சொல்றோம். அங்க பிரபஞ்சத்துடைய உஷ்ணம் அப்படிங்கிறாங்க. அது பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை குடிக்கும் போது இந்த உடல் வந்து தேகம் வந்து என்ன ஆகுதுன்னா பறக்கும் தன்மை கிடைக்குது. இந்த கூடு விட்டு கூடு பாய்வது பரகாயுத யோகம். கால் வந்து பூமியில பட்டாலும் அது மிதப்பது போல் காலுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. அதே போல அவருடைய தன்மைகள்ல என்னன்னா, நீங்கள் எந்த பூவை கொடுத்தாலும் எந்த பொருளை கொடுத்தாலும் பூமியில விளையிற எந்த தண்ணியோ உணவோ உடையோ கொடுத்தாலும் அவர் சுத்திகரித்து தான் அதை அவருக்குள்ள வச்சுக்குவாராம். அவர் நேரடியாக அதை வந்து அப்படியே செலுத்த மாட்டாராம். சந்திரக்கலை சூரியக்கலையில் தியானம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவனும் பூமியில விளையப்படுகிற உணவையோ உடையையோ நீரையோ அப்படியே எடுத்து பருவி கொள்வான். ஆனால் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணைக்கப்பட்ட ஒருத்தர், ஒரு சுவாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படியே பருக மாட்டாராம். அதை அவர் என்ன பண்ணுவாராம், சுத்திகரித்து தனக்குள்ளே இருக்குல்ல ஒரு காற்று, அந்த காற்று மாதிரி தான் மாற்றுவார வந்து அதை அப்படியே தண்ணி அள்ளி குடிச்சோ உணவு எடுத்து போட்டுக்க மாட்டாராம். அப்ப அந்த தன்மைக்குள்ள உணவை தான் அவருக்குள்ள சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவாராம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த புளி உரப்பு செயல் இந்த வடிவம் எல்லாத்துலேருந்து விட்டு போய் அந்த கஞ்சியை கூட அவரு வடிவத்துக்கு மாற்றிட்டு தான் உள்ள இறக்குவாராம். அப்ப சாதாரண நீரை பருகிறது கூட அதை அப்படியே எடுத்து நீரை ஒரு சாதாரண ஒரு சுவாமி செய்யற மாதிரி ஒரு குரு செய்யற மாதிரி அவர் செய்ய மாட்டாராம். அந்த கலைக்குள்ள போனவர் அந்த வடிவத்துக்குள்ள இருந்து தான் அவர் பெறுவார் அப்படிங்கிறது தான் இது நிதர்சனமான உண்மை. அப்புறம் இதே மாதிரி இந்த உலகத்துல சந்நியாசத்துக்கு தீட்சை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா இந்த உணர்வற்றவர் தானா. ஏன் இந்த உணர்வற்றவர் தீட்சை கொடுக்குறாரு, இந்த உணர்வற்றவர்கிட்ட ஏன் தீட்சை வாங்கணும், அப்பதான் சன்னியாசத்துல நிலைச்சு நிற்க முடியும். இவர்கிட்ட இருந்து வாங்கலைன்னா அந்த சன்னியாசம் புட்டுக்கிட்டு விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, குண்டலினி சக்தியோடு இருக்கிறவர்கள்ட்ட சன்னியாச தீட்சை வாங்குவது ரொம்ப கடினம் அப்படிங்கிறாங்க. குண்டலினி சக்தியோடு இருப்பவர்கள்ட்ட சன்னியாச தீட்சை வாங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அன்னைய காலகட்டத்துல குண்டலினி சக்தியோட இருக்கிறவங்க கிட்ட தீட்சை அவர்கள் கொடுக்கல, இவர் தான் சூட்சமத்துல அவர்கள் உடலில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணருக்கு கிடைக்கப்பட்டதும் சரி, விவேகானந்தருக்கு கிடைக்கப்பட்டதும் சரி, வெளியிலிருந்து சூட்சமத்துல தான் ஒருத்தர் கிடைச்சாங்க.
ராமகிருஷ்ணரும் குண்டலினியாக தான் இருந்தார், விவேகானந்தரும் குண்டலினி சக்தியிலும் தான் செயல்பட்டார். அப்ப அவர்கள் சந்நியாச தீட்சையை கொடுத்து விட முடியாது. அது அவர்களுக்கு நிதர்சனமாக தெரியும். அதை விவாதிக்கல, அதை பற்றி அவங்க பேசல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெடரியை தாண்டி உச்சியில மேல போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒடுங்குற இடத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல குண்டலினி சக்தி மொத்தமாக அழிந்ததுக்கு அப்புறம் இந்த மனம் நாசம் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி குண்டலினி சக்தியும் நாசமாகும், எரிக்கப்படும். அந்த நாசங்கிறது என்னன்னா தன்னை மறைத்து கொள்றது, ஒரு தியாகம். ஒரு தியாகத்தோட ஒருத்தர் ஒரு பெரிய வெட்ட வெளியா இருக்கிறதுக்கு நானே அது என்னை மறைத்து கொண்டு உங்ககிட்ட விடுறேன் அப்படிங்கிறதா இதோடைய பொருள். அது அப்ப அந்த பெடரிக்கு மேல உச்சிக்குழிக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் சந்நியாச பரம்பரைக்கு வர்றவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த தீட்சை அந்த இடத்துல இருந்து வழங்கும் போது மரபணுக்கள் மாறப்படுமா. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா நாதபிந்து இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், தியானம் இருக்கும். ஆனா காமமோ இச்சையோ அவங்களுக்குள் எழாது. அப்ப எழாத ஒரு இடம் இருக்கு. குண்டலினியை கடந்து அந்த இடத்திலிருந்து ஒரு சந்நியாச பரம்பரையை தோற்றி வைக்கணும். அப்ப அந்த இடத்துல இருந்து தோற்றி வைத்தா ஒரு சந்நியாசி என்றும் தோற்பதில்லை. அந்த குலம் செழித்து வளரும், அந்த குலம் தெல்ல தெளிவாக நிற்கும், அந்த குலம் உயர்ந்த இடத்தை போய் எட்டும், அந்த குலம் பேசும் பொருளாக இருக்கும். ஒரு சந்நியாசியை இன்னொரு சாதாரண மக்களோ இன்னொரு சாதகனோ நகைத்து கூடாது, நகைக்கிடக்கூடாது, கிண்டல் செய்திடக்கூடாது, கேலி செய்திடக்கூடாது. அப்போ ஒரு சன்னியாசியோட விஷயம் 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ முக்கியம் கிடையாது. அவன் வாழ்நாள் முழுக்க அந்த உன்னதமான சந்நியாசத்தை அவன் கடைபிடிப்பது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றணும். அப்படின்னா அந்த இடத்துலேருந்து தீட்சை வாங்கினா மட்டும்தான் அவனுக்கு இந்த உணர்வு நிலையும் இச்சையும் எப்பொழுதுமே மேல் நோக்கி வராதான். அந்த மாதிரி ஒரு செயல் வரவே வராதான். ஏன் என்று கேட்டால் அந்த இடத்தில் இருப்பவர்கள் உணர்வற்றவர். அப்ப அந்த உணர்வற்றவர் கொடுக்கும் போது தீட்சை அந்த உணர்ச்சி என்பதே உணர்வற்று போய்விடுமா. அப்ப உணர்வற்றே போயிருமா. நாதம் இருக்கும், விந்து இருக்கும், அதுக்குள்ள உயிர் சக்தியும் இருக்கும், ஆனா காமம் இருக்காதான். அவனுக்குள்ள ஆண் உறுப்பும் இருக்கும், பெண் உறுப்பும் இருக்கும், ஆனால் அவன் காமத்துக்காக அதை பயன்படுத்த மாட்டானா. முழுக்க முழுக்க யோகத்துக்கும் முழுக்க முழுக்க தியானத்துக்கும் முழு சிந்தனையையும் தன்னுடைய உடம்பு அனைத்தையும் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறை சிந்தனையோடு இருப்பானே ஒழிய இந்த உறுப்புகளை இதற்குத்தான் என்று ஒரு சன்னியாசி பிரிக்க மாட்டானா. உடலில் இருக்கிற உச்சி முடி வரைக்கும் கீழே குதிங்கால் வரைக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிறத ஒரு சந்நியாசத்துக்கு முழுமையாக தேர்ந்தெடுத்து இந்த தீட்சையை கொடுத்து அவர் தோற்றி வைப்பாங்களாம். இப்போ ஒரு சந்நியாச பரம்பரைகள் தோற்றி வைக்கிறதுக்கும் ஒரு இல்லற விஷயம் தோற்றி வைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, சந்நியாசமும் ஒரு இல்லறமும் சமமாக இருக்கப்பட வேண்டும். இப்படி சமமாக இருந்தாதான் இந்த பூமி செழிக்கும். நல்ல செயல்களை மனித இனத்துக்குள்ள ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்நியாசி கணவன் மனைவியாக இணைந்து நீ குழந்தை பெற்றுக்கிற பத்தியா, அது மாதிரி கணவன் மனைவியா இணையாமலே ஒரு குழந்தையை அவனுடைய தியானத்திலிருந்து உயர்ந்த சக்தியை உருவாக்கி கொடுத்துட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு இல்லறம் என்பதையும் வைத்துக்கொள், சந்நியாசம் என்பதையும் வைத்துக்கொள். இது ரெண்ட பற்றியும் ஒரு குருவுக்கு தெரியணும். இதுல ரெண்டுலையுமே ஒரு குரு வாழணும். அப்ப அவர் சந்நியாசமாகவும் இருக்கணும், இல்லறத்தானாகவும் இருக்கணும். அப்ப முழுமையான இல்லறத்தையும் அவர் கற்று தேர்ந்தெடுக்கணும், அவர் சந்நியாசத்தையும் கற்று தேர்ந்தெடுக்கணும். இது ரெண்டையும் அவர் கற்று தேரலைன்னா நாளை அவர் வாழ்க்கையில நிறைய குழப்பங்களும் நிறைய செயல் வடிவங்களும் நடந்துவிடும். ஏன்னா அவரை நோக்கி வர்றவன் ஒரு சந்நியாசத்துக்குரிய தீட்சை வாங்கிறதுக்காக ஒரு 10 பேர் நின்றுவாங்க. அப்ப விட்டார் பிரபலமான குரு, அவர் சொன்னா எல்லாம் நடக்கும். அப்ப அவர் தீட்சை கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அவர் பரவாயில்லை என்று தீட்சை கொடுத்து விடுவார், நம்பிக்கையோட கொடுப்பார். அதுல நிறைய மாணவர்கள் சந்நியாசத்துக்குரியவர்கள் அங்கிருந்து கவலைக்கடமாக மாறி இருக்கிறார்கள். இந்த ஐசிவில கொண்டு அட்மிட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சந்நியாசம் தீட்சை வாங்கின நிறைய பேர்
அந்த ஒரு காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்து கூட ஒரு இடத்தில் இச்சையில் மாட்டிக்கொண்டு அந்த கலையையும் அந்த குருவையும் குரு பரம்பரையையும், சந்நியாசத்துக்குன்னே ஒரு பரம்பரை இருக்குல்ல, அந்த பரம்பரைக்கே ஒரு கடினமான சவால்களை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப அததான் சொல்றாங்க, அவசரப்பற்றாம சந்நியாசத்தை எங்கிருந்து தீட்சை கொடுக்கணும், இல்லறத்துக்கு எங்கிருந்து தீட்சை கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இல்லறத்தான நீ ஒரு குருவாக இருக்கிறவன் இல்லறத்தானுக்கு இல்லற மாதிரி தீட்சையும், சன்னியாசத்திற்கு உள்ளவனுக்கு சன்னியாசித்தி மாதிரி தீட்சையும் கொடுக்கணும். அப்ப 2 வடிவத்திலையும் நீ தேர்ந்தவனாக இருக்கணும், இல்ல நீ வளர்ந்தவனாக இருக்கணும். இந்த 2 வடிவத்தை நீ தேர்ந்தவனாக வளர்ந்தவனாக இல்லைன்னா கடினமான ஒரு சூழல் வந்துடும். அப்ப ஒரு 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 வழக்க வாதிடுகிற ஒரு பிரதிவாதங்கள் மாதிரி அப்படி வாதாடிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அதுக்குள்ள எதுவும் இருக்காது. யாரோ தோற்றி வைத்த கலையை, யாரோ செயல்படுத்தின விஷயத்த நம்பிக்கை அடிப்படையில நம்ம மக்கள்கிட்ட ஒரு போதனைகளை தினந்தோறும் நிகழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி அந்த நிகழ்த்தி கொண்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை ஒரு தெள்ள தெளிவாக நிறுத்தி நிதானித்து அவர் ஒரு வேலையை செய்து அதை தோற்றி வைக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவமாக இருக்கு. அப்ப நீங்க பார்த்துக்கங்க, சந்நியாச பரம்பரையும் ஒரு இல்லறம் பரம்பரையும் 2 பரம்பரையும் 2 கண்களாக வளரப்பட வேண்டும். இந்த 2 கண்களும் இருக்கப்பட வேண்டும். இது 2 கண்களும் இருந்தால்தான் இந்த குலம் எப்படி சமன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கும். அப்பதான் இங்கு ஒரு நல்ல சிந்தனைகள் திளைத்து வளர்ந்து அது வாழும். சந்நியாசம் வாழ்ந்து இல்லறம் தேய்ந்தாலும் சிக்கல், இல்லறம் வாழ்ந்து சந்நியாசம் தேய்ந்தாலும் சிக்கல். 2மே சமமாக வளரப்பட வேண்டும். ஒரு சம போதனைகள், சம பந்திகள் சமமாக நடத்தப்படணும் ஒரு குரு சொல்வார்ல. அதனாலதான் ஒரு குருவே ஒரு கண்ணு இல்லறமாகவும் ஒரு கண்ணு சந்நியாசமாகவும் அவரே இந்த கலையில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் அது மிக நுட்பமான, மாணவர்களை மட்டுமில்லை இந்த உலகத்தையும் நல்வழிப்படுத்துறதுக்கு உபயோகரமாக இருக்கும். இதை 2ஐயும் அவர் இருந்தால்தான் படைப்பு என்பது என்ன, மனிதருக்கு என்னென்ன மாதிரி சூழல்கள்ல எப்படி கையாளப்பட வேண்டுங்கிறத நுட்பமாக நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அவசியமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அப்ப இது கற்றுக்கொள்கிற கலை அல்ல. இதை சேலஞ்சிங் பண்ணி நீங்க கோவில் கட்டலாம், அன்னதானம் பண்ணலாம், பல பிறப்புகளில் பண்ண முடியாம போய் இன்னொரு பிறப்புல பிறந்து கூட நீங்க கோவில் அன்னதானம் எதை வேணாலும் தோற்றி வைத்தரலாம். ஆனா இந்த சமாதியோ இந்த உணர்வற்ற நிலையோ இதெல்லாம் சேலஞ்சிங் பண்ணி நான் அடைஞ்சிருவேன், நான் பெற்றுருவேன். இதை பாருங்க, இந்த சேர்ல உட்காந்துருக்கேன், இந்த சேரை விட்டு இறங்கி வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அந்த மாதிரி இறங்கி நான் டக்குன்னு சமாதிக்கு போய் கைலாட்டில் படுத்துக்குவேன். அந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் இதுகிட்ட பேசுனீங்கன்னா உதப்பட்டு சாவுவீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் எங்க பேசணும்? அரசியல் மேடைகள்ல வேணா பேசுறது கரெக்டா இருக்கும். இந்த தியானத்துல பேசுனா எல்லா இடத்துலயும் சூடு வச்சிருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இந்த உலகத்தை படைத்த எந்த குருவை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, சேலஞ்சிங் பண்ணி சமாதியோ இந்த இறையோடைய இந்த வடிவத்தை போய் அடையெல்லாம் முடியவே முடியாது. இதுக்குள்ளெல்லாம் போய் வேற எதுல வேணாலும் சேலஞ்சு பண்ணி இந்த தேசத்தை நீ 50 முறை ஆண்டுக்க, அதுல சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனா இதுல எல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சு பண்றது, சவால் விடுறது, வானம் ப்ளூவா தானே இருக்கு, நீ போய் எல்லா இல்லற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, அது என்ன கருப்பா மாறப்போகுது, அப்புறமா நீ ஞானத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உனக்காக இந்த வானம் ப்ளூவாகவும் கருப்பாவெல்லாம் காத்திருக்காது. புரியுதா? அது போக்குல நீ உனக்கு தோணும் போது நீ களத்துக்குள்ள இறங்கி பணி செய்யணும். நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவா, அது வரைக்கும் இந்த வானம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு மனிதனே சப்பக்கட்டு கட்டி தேவையற்ற ஒரு குழப்பத்துல கொடுக்குற உரை. இதெல்லாம் 1. 2வது, நான் பெரிய குரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு எப்ப சமாதிக்கு போகணும்னு தெரியும், அப்ப டப்புன்னு போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் டப்புலாம் போக முடியாது. செத்து வேணா போகலாம். புரியுதுங்களா? தியானம் பண்ணி 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 உடம்பு சூடாக்கி ஒரு நாள் செத்து போயிடலாம். சமாதிங்கிறதெல்லாம் அது இயல்பாக அது கிடைக்கணும், அது நடக்கப்படணும். இங்க ப்ராசஸே என்னன்னா, ஒரு குருவாக மலர்றதுக்கு முன்னாடியே சமாதியை முழுமை பெற்றுட்டு தான் குரு சாணத்துக்கே வர முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சமாதிங்கிறதோ தியானத்துல ஒரு அனுபவத்தை பார்க்கறதோ, மரணத்தையும் பிறப்பையும் பற்றி கிளியரா ஒரு ரேடியோ பண்றதோ, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டு தான் உன்னை அனுப்புவாங்க. அப்ப நீங்க அதை போகாமலேயே
ஒரு சிறு சிறு அனுபவத்தை பெற்றுட்டு அதை என்னுடைய தியான நம்பிக்கை அடிப்படையிலே நான் செஞ்சிருவேன் அப்படியெல்லாம் சில குருமார்கள் சில பேர்கள் வந்து நம்பிக்கை அடிப்படையில் உரை நிகழ்த்துறதோ அதை மக்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவர் சாதாரணமாக செஞ்சுருவார் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் செய்ய முடியாதுங்கிறத நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். அப்படியெல்லாம் எவனாலையுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் அண்ட சராசரத்தில் நீங்கள் சொல்கிற சிவன் விஷ்ணு கூட இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பேர் இல்லை. அது அலைவரிசை தான். அவர்களே சொல்ல மாட்டாங்க. அவர்களும் சொன்னாலும் சாதிப்பது கடினம். இது அப்படி சாதிக்க முடியாது. இதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. இதில் சேலஞ்சிங்க ஒரு சாதகன் பண்ணக்கூடாது. அது வந்து முற்றிலுமாக பிழை, தவறு. அதை வந்து ஒரு பொழுதும் வேற எந்த மாணவர்களும் இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் படித்தாவோ எங்கேயாவது ஒரு உரைகளை கேட்டாவோ புறந்தள்ளி விடுங்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட உங்களை மாதிரி ஒருத்தருக்குள்ள மண்டையில் ஏறக்கூடாது. ஏன்னா தியானம்ங்கிறது இயல்பாக உனக்கே தெரியாமல் ஒன்று நடக்கும், ஒன்று கிடைக்கும். அதிலிருந்து உனக்கு ஒரு அனுபவமாக நடந்ததை நீ வந்து விவாதிச்சு அதுக்குள்ள ஆழ்ந்து இதுதான் நமக்கு நடந்திருக்கு, இப்படி தான் இருக்கு, அந்த கலையை எப்படி பயன்படுத்தணும்னு அது உனக்கு விவாதிச்சு அவனை சொல்லி கொடுத்து உன்னை உருவாக்கி உன்னை வேலை செய்ய வைக்கும். அப்படிதான் அது. அப்ப நீ திட்டமிடுறதெல்லாம் மனிதனாக இருந்து மனம் இருக்கும்போது ஒரு நாகசக்தியும் சேர்ந்து பணி செய்யும் போது உனக்கு கலையும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும், மனமும் இருக்கும். இதுக்குள்ள நீ திட்டமிட்டுக்கலாம். நீ சொல்றதெல்லாம் நடக்கலாம். நீ ஒரு கோயில் கட்டலாம், எல்லாம் பண்ணலாம், இது எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். ஆனா அங்க சொல்றான், மனம் நாசமானா மட்டும்தான் உண்மையான குருன்னா என்னன்னே அப்பதான் தெரியுங்கிறான். நீ குருங்கிறல்ல, அந்த குருன்னா என்ன, அப்ப குருவா நீ எப்படி ஆக முடியும் அப்படின்னா மனம் நாசமானதான் ஆகவே முடியுங்கிறான். மனம் நாசமாகாம இந்த உலகமே சேர்ந்து வந்து உன்னை குருவாக அழைத்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. அதை ஒரு பொழுது நம்பாதே, மறுதளித்திரு. அது ஏதோ ஒரு திசையில, ராகு திசை கேது திசையில உனக்கு கிடைத்த பட்டம், அதை மறுதளி, அதை புறந்தள்ளு. அது நான் கொடுக்கல அப்படிங்கிறதா அந்த இறை அலைவரிசையோட செயல். அதை மறுதளித்திரு. உன்னை எல்லா பேரும் வணங்கட்டும், யார் வேணாலும் கும்பிடட்டும். மனம் நாசமாகாத போது, மனம் எரியாத போது உனக்கு எந்த பதவி பட்டம் யாரு கொடுத்தாலும் புறந்தள்ளு, தூக்கி எறி, அதை வந்து நீ பயன்படுத்தாத அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான பிரபஞ்சத்தோடைய செயல்பாடுகள். அப்ப குரு அப்படின்னா மனம் எரிந்தால் மட்டும்தான் குருனா என்னன்னே நமக்கு தெரியும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவம்.